வணக்கம் சொந்தங்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இலங்கையில் வடமாகாண யாழ்ப்பாணத்திலே விசிட் யப்னா என்ற ஒரு தொழிற்பொருளே உணவுத் திருவிழா, மாபெரும் தமிழர் பாரம்பரியங்களை உள்ளடக்கிய உணவுத் திருவிழா நேற்றும் இன்றும் நாளையும் நாளை மறுதினம் நடைபெற இருக்கின்றன. அதைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு 2வது நாள் இந்த உணவுத் திருவிழா ஆரம்பமாக இருக்கின்றது. மாலை 3 மணி அளவில். உண்மையில் இந்த உணவுத் திருவிழா என்றது சிறப்பான விடயம். தமிழர் பாரம்பரியங்களின் உணவுகளை மீண்டும் ஞாபகப்படுத்தி அனைவருக்கும் அதை ஒரு மீள் நினைவு ஊட்டி அதை ஞாபகப்படுத்தக்கூடிய மாதிரியே இந்த நிகழ்வு ஆரம்பமாக இருக்கின்றன. உண்மையில் இந்த உணவுத் திருவிழாவில் நிறைய சுற்றுலா பயணிகள், நிறைய வெளிமாவட்ட மக்கள் அனைவரும் கலந்து கொண்டிருக்கிறார் என்பது சிறப்பான விடயமாகத்தான் இருக்கின்றது. இங்கே உணவுகள் என்று சொன்னால் பாருங்கள், எப்படியான பார்க்கவே ஒரு அழகாக இருக்கின்றன. அதாவது என்ன சொல்வது, கவர்ச்சியான முறையில் மக்களை கவரக்கூடியவாறு இந்த உணவுகள் உற்பத்திகள் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, ஓப்பனாக வெளிப்படையாகவே எல்லா உணவு முறைகளை கையாளுகின்றார்கள். மக்களுக்கு உடனுக்குடனே அதை செய்து கொடுக்கின்றார்கள். சிறப்பான விடயமாகத்தான் இருக்கின்றது. இங்கே வருகை தந்த பயணிகள் இங்கே உணவு உற்பத்தி முறையை பார்த்து அதன் மதிப்பீட்டையும் அதன் இதையும் பார்த்து மேலே நல்ல விஷயங்கள் சாதித்திருக்கிறார்கள். இல்லை என்று இல்லை. ஒவ்வொரு உணவு கடைகளுக்கு முன்பாகவும் உணவு செய்முறைகளை வடிவாகவே காட்டுகின்றனர். இதை இப்படித்தான் செய்கின்றோம், ஒரு உணவை நாங்கள் இப்படித்தான் தயார்படுத்துகின்றோம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கேட்ட மாதிரியே செய்து கொடுக்குறோம். இதெல்லாம் ஓகே, மேலே சட்டப்படி இருந்தது. நானும் பார்த்தேன். இதில் என்னென்னு சொன்னால், வந்த பயணிகளுக்கு திருப்தியான உணவை தேவையான அளவு கொடுத்தார்கள். அதாவது அந்த மக்கள் கூடுதலாக வரைக்க கஷ்டம் ஒன்று இருக்கும். ஆனால் அதையும் மீறி உண்மையிலே அந்த சிறப்பான அந்த எல்லோருக்குமே ஒரே அளவான டைமிங்கில் அந்த உணவுகளை பயின்று கொண்டிருக்கிறார்கள் என்றது உண்மையில் ஒரு வரவேற்க விடயம். இந்த உணவு திருவிழான்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும், மாலை நேரம், அது மட்டும் ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் அதிகளவான மக்கள் வருவார்கள். இந்த பார்ப்பதற்கு, அதை பார்த்து அதை ரசித்து வேண்டி சுவைப்பதற்கு அதிகமான மக்கள், சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இங்கே வருகிறார்கள். இது சிறப்பான நீங்கள் பார்த்து கொண்டிருப்பேன்னு சொன்னால், இரண்டமட மீன், இந்த மீனை பாருங்கள். இரண்டமட குளத்தில் பிடிக்கிற நன்னீர் மீன் வளர்ப்பில் சுவையான ஒரு மீனை அங்கே பொரித்து அதற்குரிய கறியெல்லாம் வைத்து கொடுத்தார்கள். சிறப்பாக இருந்தது. நான் சாப்பிடவில்லை, நாங்கள் மச்சம் சாப்பிடவில்லை, நான் சாப்பிட முடியவில்லை. கொடுத்தார்கள், சிறப்பாக இருந்தது. வாங்கி சாப்பிட்டவர்களும் சுவையாக இருக்குன்னு சொன்னார்கள். இரண்டு இறால் எல்லாம் பேக் பண்ணி உடனே கொடுக்க வாழையில மிக சுத்தமாக செய்கிறார்கள். பார்க்கவே நீட்டாக இருக்கின்றது. ஆனால் அப்படியான இறால் இறால் பாருங்கள். இந்த அண்ணெல்லாம் என்ன சாப்பிட்டு கிடையாது, நான் வேண்டாம்னு சொன்னேன், சாப்பிட்றேன்னு சொல்லி. உண்மையிலே அந்த அண்ணன் மட்டுமல்ல, வயது புரிந்தவர்கள், இளமாக்கள், சிறியவர்கள் என்று நிறைய பேர் இந்த பங்கு பெற்றி கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு என்ன சொல்கிறது, ஆரோக்கியமான விடயம் இல்லையென்று இல்லை. ஆரோக்கியமான விடயம் என்ற விட உணவு மட்டுமன்று இல்லாமல் மன ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் சில மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு இவ்வாறான நிகழ்வுகள் வருடத்தில் ஒரு முறை அனைத்து மக்களையும் ஒன்றிணைத்து செய்ய வேண்டிய தேவை ஒன்று இருக்கின்றது. உண்மையில் சிறப்பாக இருக்குது. ஆட்டுக்கறி, மாட்டிறைச்சி எல்லாமே சிறப்பாக செய்திருக்கிறார். பாருங்க, இது சைவக்கறி எல்லாமே செய்திருக்கிறார்கள். குருமான்னு சொல்கிற குருமா. உண்மையிலே இவ்வாறான உணவுகள் திருவிழாவில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் அதை விரும்பி அதை ரசித்து சுரித்து சாப்பிட்டார்கள். பாருங்கள், சாப்பிட்ற அழகாக பாருங்கள். உண்மையிலே என்ன சொல்கிற, சின்ன பிள்ளைகளுக்கு எல்லா உணவும் ஒரே இடத்துல கிடைக்கிறது மிக ஒரு அரிதான காரியம். இவ்வாறான பொது இடங்களில் அனைத்து மக்களோடும் பழகக்கூடிய மாதிரி இங்கே என்ன சொல்கிறோம், எல்லா மாவட்டங்களிலிருந்தும் ஒவ்வொரு கிராம பழக்க வழக்கங்களோடு இங்கே வந்தார்கள். நிறைய பேர் ஒன்றாக இருந்து கூடி சாப்பிட்டார்கள். நிறைய நண்பர்கள், புதிய புதிய நண்பர்களையும் உருவாக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்றால் அது ஒரு மிக வரவேற்க விடயமாகத்தான் இருக்கின்றது. இதில் இன்னொரு விடயம் என்னவென்று சொன்னால், இந்த இலங்கை உணவு என்ற கப்பால் யாழ்ப்பாணத்து உணவு என்றதை வடமாகாணத்தில் இருக்கிற பாரம்பரிய உணவு என்றதில் இங்கே மிக துணைப்பொருளாக அதை குறியாக இருந்தார்கள். யாழ்ப்பாணத்தில் என்னென்ன பாரம்பரியமான உணவுகள் சமைத்து உண்ணுகிறார்களோ அதையே நாங்கள் பிரதானப்படுத்தணும் என்ற நோக்கோடு உண்மையிலே சிறப்பான விடயமாகத்தான் இருந்தது. இதிலே இன்னொரு விடயமாக பார்க்கக்கூடிய இருந்தது, மக்கள் சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அந்த கருத்துக்களை நேரடியாக ஒளிப்பதிவு செய்வதற்கு அதை விரும்பவில்லை. நான் கேட்கப்போது விரும்பவில்லை. அது எனக்கு ஒரு வேதனையாக இருந்தது. அவர்கள் அதை சொல்லியிருந்த ஒரு குறை ஒன்று என்ன சொன்னால், உண்மையிலே இந்த உணவுகள் எல்லாம் சுகாதார முறைப்படி மக்களுக்கு கொடுக்கின்றது உண்மை. ஆனால் அந்த இடத்தின் இது பாருங்கன்னு சொன்னால் ஒரே புழுதியாக இருந்தது. நேரத்துக்கு தண்ணி அடிக்கலை. தண்ணி அடித்து அந்த புழுதி அமர்த்தி நடந்து போக அந்த புழுதி டஸ்ட் எல்லாம் பறக்குது. அதில் குறையாக இருந்தார். ரொம்ப சிறப்பாக செய்தார்கள். இந்த மாம்பழத்தை வெட்டுவதற்கும் இடத்துக்குமான இடைவெளி ஒரு 3 அடி தான் இருக்கும்.
உண்மையிலே அந்த புழுதிகள் வந்து அடித்து கொண்டு இருக்குது, மக்கள் நடந்து போயிங்க. உண்மையிலே இந்த சிறுவருக்கான பொழுதுபோக்கு கூட இங்கே சிறப்பாக இருந்தது, அதையும் இங்கே சொன்னார்கள். உண்மையிலே நல்லா இருக்குது, சிறுவர் அதெல்லாம் சந்தோஷமாக இருந்தார்கள். வீட்டிலே ஒரு அந்த டென்ஷன் இருந்தாலும் கூட இங்கே வந்தால் அந்த சந்தோஷமாக இதனை அனுபவித்து போகக்கூடிய மாதிரி இருந்ததுன்னு சொல்லி அதையும் சொல்லி குறிப்பிட்டிருந்தார்கள். நான் அந்த சில பாய்ஸ் கட்டில் கேட்டேன், நீங்கள் இந்த கருத்துக்களை சொல்லலாம்னு அவர்கள் சொன்னார்கள். இல்லை, அது நாங்கள் குழப்புவதாக இருக்கும். சில வேலை நாங்கள் அதை பொது வழியில் கதைச்சோம்னு சொன்னால் ஒரு ஒருங்கிணைச்சு செய்யணும், அதை நாங்கள் குழப்பு ரீதியான கருத்துக்கள் வரக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் அதை பொது வழியில் கதைக்கலைன்னு சொன்னார்கள். அது ஒரு பிழையண்டில் தவறாக இருக்கலாம். சில வேலை மேலே சிறுவர்கள் எல்லாம் ஒன்றாக இருந்து அந்த விளையாட்டு வந்து படகு ஓட்டுறது உண்மையிலே ஒரு சிறுவர்களுக்கு ஒரு மகள் சிறுவர்கள் பெரியாக்களும் இதை விளையாடி கொண்டு இருந்தார்கள். அதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த 2வது நாள் விளையாட்டுப் போட்டி 2 நாள் நிகழ்வு நடந்து பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதில் என்ன சிறப்பான விடயம் இந்த பாருங்கள், இதெல்லாம் சிறுவர்கள் ஒரு மைண்ட் செட்டை மாற்றும். அதாவது சந்தோஷமாக இவ்வளோதான் டிஃப்ரென்ஸாக டென்ஷனாக இருந்தாலும் கூட இங்கே வந்தாயோட அந்த மைண்ட் செட் மாறிடும். சிறுவர்கள் முதல் பெரியவர்களை குடும்பமாக இருந்து சாப்பிட்டார்கள். ஃபேமிலி நண்பர்கள் ஒன்று சாப்பிட்டார்கள். வெளி மாவட்டத்தில் வந்து இங்கே புது நண்பர்களானவர்கள் ஒன்று சாப்பிட்டார்கள். மேலே சந்தோஷமாக இருந்தது, ஒரு குடும்பமாக இருந்து அது வந்து தமிழ் குடும்பங்கள் ஒன்று சேர்கிற இடமாக இருந்தது என்பது பெருமைக்குரிய விடயம், இல்லை என்று இல்லை. இருந்தாலும் அந்த சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் அதை இனிவரும் காலங்களை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று தான் மக்களும் விரும்புகின்றார்கள். இதில் வருகின்ற சுற்றுலா பயணிகளும் விரும்புகின்றார்கள், இந்த மக்களும் விரும்புகின்றார்கள். இது வந்து என்னென்னு சொன்னால் ராசவள்ளி கிழங்கு கறி. ராசவள்ளி கிழங்கு கறி வந்து ஆரோக்கியமானது, உடலுக்கு ஆரோக்கியமானது. அதை விட இதை பவுடராக்கி விற்கின்றார்கள் இவர்கள். உண்மையிலே ஒரு கப் 50 ரூபா தான் மாதிரி தான். உண்மையிலே சிறப்பாக இருந்தது, நான் வேண்டி குடிக்கினேன். உண்மையிலே சட்டப்படி இருந்தது. அதாவது வந்து என்ன சொல்ல உடனே ஒரு பேக்கெட்டில் சின்ன கொஞ்சம் மாற்றான்றாங்க, காய்ச்சல் நிறைய வரும். இந்த சின்ன பிள்ளைகள் பாருங்கள் எப்படி சாப்பிட்றாங்க பாருங்கள், ரசித்து அதை சாப்பிட்றார்கள். இல்லை உண்மையிலே பார்க்கவே சந்தோஷமாக இருந்தது. இவ்வாறான சந்தோஷத்தை கொடுப்பது இந்த இப்படியான விழாக்கள், இப்படியான ஒன்று கூடல்கள் நடப்பதுன்றது மிகவும் ஒரு சிறப்பான விடயமாக இருக்குது. பாருங்கள், வயது புரிந்த அம்மாவுக்கு கூடிய இவ்வளோ சுவாரஸ்யமாக சாப்பிட்றாட்டு பாருங்கள், இன்னொரு இன்ட்ரெஸ்டாக சாப்பிட்றாட்டு பாருங்கள். உண்மையிலே இவர்கள் உண்மையிலே ஒன்று சேர்ந்து இவ்வளவு ஒற்றுமையாக சாப்பிடுவது போன்று அனைத்து விடயங்களும் தமிழர் சார்ந்த அனைத்து விடயங்களும் ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் என்றுதான் எமது வேண்டுகோளாகவும் இருக்கின்றது. நாங்கள் இன்று இந்த யாழ்ப்பாணத்தில் நடக்கின்ற இந்த சுற்றுலா உணவு திருவிழாவிலே மக்கள் ஒன்று கூடி தங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றனர். வெள்ளக்காரர் கூடி, அதாவது வெளிநாட்டவர் கூடி இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்கள் சொன்னார்கள் இந்த மிதிவெடி என்று சொல்வது சிறப்பாக இருக்குன்னு சொல்லி சொன்னார்கள். அது மிதிவெடி சொல்லி அதை இங்கிலீஷில் சொன்னார்கள். உண்மையில் சிறப்பாக இருந்தது. அவர்கள் ரசித்து சாப்பிட்ற வடிவை பாருங்கள், அவருக்கு பிடிச்ச விஷயம். ஒரு மிதிவெடியை வேண்டி ஒவ்வொருத்தரும் சாப்பிட்றார்கள். உண்மையாக சூப்பராக இருந்தான்னு சொன்னார், நல்லா இருந்ததுன்னு சொல்லி அவர் இங்கிலீஷில் கதைச்சவே உண்மையிலே சிறப்பாக இருந்தது. அப்போ நாங்கள் சுற்றுலா பயணிகளை இங்கே வருகிறதுக்கு ஒரு முன்னுதாரணமான நிகழ்வாக இருந்தாலும் கூட, ஆனால் சுகாதாரம் சார்ந்த விடயங்களில் கொஞ்சம் சிறப்பாக இருக்க வேண்டும் தான் எமது வேண்டுகோளாக இருக்கின்றது. இவர்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்த இடத்துல வந்து இருக்கின்றார்கள். மேலே இவ்வாறானவர்கள் நாங்கள் எமது நாட்டுக்குள் வரவழைக்க வேண்டும். அந்த குடும்பமாக இருந்து சாப்பிட்டுருக்கிறார் பாருங்கள், இவ்வளோ சந்தோஷமாக இருந்து சாப்பிட்டுருக்கிறான்னு சொல்லி. அப்போ என்ன என்று விடயம்னு சொன்னால், அப்போ இதை என்ன நாங்கள் வளர்க்க வேண்டும், இன்னும் நாங்கள் இதை சம்பந்தமான விரிவாக்கம் செய்ய வேண்டும் சொன்னால் எல்லோரும் ஒற்றுமையாக சேர்ந்து செயற்பட வேண்டும் என்ற தேவை ஒன்று இருக்கின்றது. உண்மையிலே இந்த இவ்வாறான நிகழ்வுகள் ஒரு இடத்தில் குறைந்தது 3 இடமாவது நடக்க வேண்டும் என்று தான் எனது வேண்டுகோளாக இருக்கின்றது. இதில் என்ன விடயம், இன்னொரு விடயம்னு சொன்னால், அந்த பாரம்பரிய உணவுகள் இங்கே முன்னிலைப்படுத்தப்பட்டாலும் கூட, ஆனால் இன்னும் நிறைய விஷயங்கள் எங்களுடைய பாரம்பரிய கலாச்சாரம் சார்ந்த விஷயங்கள் நிறையவே இருக்கின்றன. அதையும் உள்ளடக்கி இவ்வாறான நிகழ்வுகள் செய்ய வேண்டும் என்றுதான் எமது நோக்கமாகவும் இருக்கின்றது.